அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல ஒரு அருமையான கொரியன் டிராமா தான் பார்க்க போறோம். இது இப்ப ஆன்கோயிங்ல இருக்க ஒரு கொரியன் டிராமா. இதோட பேரு ரீபோர்ன் ரூக்கி. 72 வயசு இருக்க ஒரு பணக்கார தாத்தாவோட ஆன்மா கூடு விட்டு கூடு மாதிரி 27 வயசு இருக்க ஒரு ஏழை பையனோட உடம்புக்குள்ள போனா அந்த பணக்காரனோட மூளையும் அவனோட இளமையும் சேர்ந்து என்ன பண்ண முடியும்? தனக்கு துரோகம் பண்ண எதிரிங்களை அவர் எப்படி பழி வாங்குவாரு? அதுல வர பிரச்சனைகளை எப்படி சமாளிப்பாரு? மறுபடியும் இவங்க ரெண்டு பேரும் கூடு விட்டு கூடு மாதிரி அவங்கவுங்க உடம்புக்கே திரும்பி வந்தாங்களான்னு சொன்ன கதை தான் இது. இப்ப கதைக்குள்ள போவோம். கதையோட ஆரம்பத்துல ஒரு மிகப்பெரிய ரிஸ்க தான் காட்டுறாங்க. அங்க புயல் வேகத்துல ஒரு வண்டியை ஒரு ஆள் ஓட்டிட்டு இருக்காரு. அது யாருன்னு பார்த்தா அந்த 72 வயசுல ஒரு பணக்காரன் தான். இவர் நம்ம சேர்மன் சொல்லுவோம். சவுத் கொரியாவோட மிகப்பெரிய பணக்காரர். இவர் கம்பெனி பேரு சாய்சங். இந்த கம்பெனி பண்ணாத பிசினஸ் இல்லன்னு கூட சொல்லலாம். இப்ப அவர் ஓட்டிட்டு வந்தாரு. இது அவரோட ஃபேவரட் கார். அந்த காரை அடிக்கடி ஓட்டுறது அவரோட பொழுதுபோக்கு. அப்படி ஓட்டும் போது அதுல எதுவும் பிரச்சனை இருந்தாலும் அதை அவர் கண்டுபிடிச்சிருவாரு. இவர் கூடவே எப்பவும் ஒரு ஆள் இருப்பாரு. இவரோட பேரு சாங். சேர்மனோட செக்ரட்டரி. அவரோட ரைட் ஹேண்ட் கூட சொல்லலாம். ரொம்பவும் நம்பிக்கையான ஆள். இப்ப சேர்மன் ரேஸ் கோர்ஸ்ல தான் கம்பெனிக்கு தான் கிளம்பிட்டு இருக்காரு. அப்படி அவர் கிளம்பிட்டு இருக்கும் போது அவரை கிராஸ் பண்ண மாதிரி ஒரு பையன் வேகமா ஓடி வந்துட்டு இருக்கான். இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. இவன் பேரு ஜூன். ஒரு ஃபுட்பால் பிளேயர். இவனை நம்ம ஹீரோனே சொல்வோம். இந்த ஹீரோ ரொம்பவே நல்லாவே ஃபுட்பால் விளையாடுவாரு. ஏகப்பட்ட மேட்ச்ல வின் பண்ணிருக்காரு. அதை பார்த்த சாய்சாங் நிறுவனம், அதாவது சேர்மனோட கம்பெனி தான், அவருக்கு சொந்தமா ஒரு ஃபுட்பால் டீமே இருக்கு. அவர் டீம் சார்பா விளையாடுறதுக்காக ஹீரோவோட ஒரு கான்ட்ராக்டும் போட்டிருக்காங்க. அது கிட்டத்தட்ட பல லட்சம் ரூபாய் கான்ட்ராக்ட். இதுக்கப்புறம் தான் வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. தான் நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம்னு ஹீரோ சந்தோஷமா இருக்கு. இப்ப மறுபடியும் சேர்மனை தான் காட்டுறாங்க. அவரோட கம்பெனிக்கு தான் வராரு. இன்னைக்கு ஒரு முக்கியமான போர்ட் மீட்டிங் இருக்கும். அந்த மீட்டிங்ல தனக்கு வயசு அதிகமாயிட்டு இருக்கு. ஞாபக மறதி பிரச்சனை அதிகமாயிட்டு இருக்கு. அதனால சீக்கிரமா ரிட்டையர்மெண்ட் ஆக போறதாவும் ஏன் இடத்துல ஒரு பொறுப்பான ஆளை வைக்க போறதாவும் சொல்றாரு. அங்கதான் சேர்மனோட 2 பசங்க இருக்காங்க. இவங்க 2 பேருமே ட்வின்ஸ். பொண்ணு பேரு ஜெய், பையன் பேரு சியான். இவங்க 2 பேருமே சேர்மன் எப்ப காலியா வர அவரோட இடத்துக்கு போலாம்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப மீட்டிங் முடிஞ்சு 2 பேருமே அவங்க அப்பா கிட்ட வந்து, உங்களுக்கு அப்புறம் அடுத்து யார் சேர்மன் ஆக போறது, யாருன்னு இப்பவே சொல்லுங்கன்னு சொல்லவும், அதுக்கு சேர்மனும், முதல்ல உங்க வேலையை பாருங்க, உங்க திறமையை நிரூபிங்க, அதுக்கப்புறம் உங்களை யாரு சரியான ஆளோ அவங்களுக்கு பொறுப்பு கொடுக்கறேன்னு சொல்றாரு. சேர்மன் அவர் முக்கியமான கம்பெனிகளோட பொறுப்பை இந்த 2 பசங்களுக்கு பிடிச்சு தந்திருப்பாரு. தான் அப்பா கிட்ட நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காகவே 2 பேருமே தான் தான் சேர்ந்தவன் நிரூபிக்கிறதுக்காக அவங்க கம்பெனிக்கு அதிகமா லாபம் வந்த மாதிரி காட்டுறதுக்காக நிறைய பொய்யான விஷயங்களை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நிறைய மோசடிகளை பண்றாங்க. முக்கியமா அவங்க கண்ட்ரோல்ல இருக்க கம்பெனி தான் சிறந்ததுன்னு காட்டுறதுக்காக பொய்யா மீடியால 2 பேரும் நியூஸ் எல்லாம் கூட பரப்புறாங்க. அண்ணனும் தங்கச்சும் போட்டி போட்டு இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க. இப்ப அந்த செக்ரட்டரி சாங்க தான் காட்டுறாங்க. சேர்மனை தான் மீட் பண்ண வராரு. நீங்க கம்பெனி விட்டு போய் ரிட்டையர்மெண்ட் ஆக போறேன்னு சொன்னீங்க, அதை உண்மையான்னு கேட்டா நான் உண்மையை தான் சொன்னேன். கம்பெனியை விட்டு சீக்கிரமா போக போறதா சொல்ல, அப்போ உங்க 2 பசங்களும் உங்க இடத்த பிடிக்கிறதுக்காக போட்டி போடுவாங்க. அவங்களை எப்படி தடுக்க போறீங்கன்னு கேட்டா, கலகம் பிறந்ததான் வழி பறக்கும், அவங்களால என்ன முடியும்னு பாப்போம்னு சொல்றாரு. இப்ப சேர்மனோட வேலையெல்லாம் முடிஞ்ச வீட்டுக்கு தான் கிளம்புறாரு. அவர் போன உடனே சாங்கம் யாரோ ஒரு ஆளு கால் பண்ணி நான் என்ன சொன்னோ அதே மாதிரி செய்யன்னு மட்டும் சொல்றாரு. ஆனா இவர் யாருகிட்ட பேசுறாரு, என்ன ஆர்டர் கொடுத்தாருன்னு எந்த ஒரு தகவலும் தெரியல. இப்ப சேர்மனோட வீட்டுக்கு தான் வராரு. அங்கதான் அந்த செக்ரட்டரியும் இருக்காரு. சேர்மன் அவர் குடும்பத்தோட டின்னர்ல இருக்கும்போது அவரோட 2வது மனைவி, முதல் மனைவிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவங்க உயிரோட இருக்காங்களா இல்லையானு தெரியல. அங்க 2வது மனைவி தான் இருக்கவும், நீங்க ரிட்டையர்மெண்ட் ஆக போறதா கேள்விப்பட்டேன், எதுக்காக இந்த அவசர முடிவு, இன்னும் கொஞ்ச நாள் கம்பெனியை நீங்களே பாத்துக்கலாம்னு சொல்ல, அது அவரோட மத்த 2 பசங்களுக்கும் பிடிக்கல. எதுக்காக நீங்க அப்பா கிட்ட இப்படி எல்லாம் பேசுறீங்க, அப்பா ரொம்ப வருஷமா உழைச்சிருக்காரு, இதுக்கப்புறம் அவர் நிம்மதியா ரெஸ்ட் எடுக்கட்டும், நாங்க பாத்துக்கிறதா சொல்லிட்டு எப்படியாவது அந்த பொறுப்பை தான் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் தான் பாக்குறாங்க. ஆனா 2வது மனைவிக்கு அதுல விருப்பம் இல்ல. நீங்க இப்போது கம்பெனி விட்டு போக வேணாங்கிற மாதிரி பேச்சு கொடுத்துட்டு இருக்க. அது அந்த செக்ரட்டரியும் பாக்குறாரு. சேர்மனை எப்படியாவது காப்பாத்தணும்னு, சார் உங்க ஃபேவரட் காருக்கு பேட்டரி மாத்தியாச்சு, நீங்க செக் பண்ணணும்னு சொன்னீங்களா, வந்து காரை ஓட்டி செக் பண்ணலாம்னு சொல்ல, இதான் சாக்குன்னு சேர்மன் அங்க இருந்து கிளம்புறாரு. அவர் அனுப்பி வைக்கிறதுக்காகவே 2வது மனைவியும் கூட வராங்க. சேர்மன் அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் அவங்க யாருக்கோ கால் பண்றாங்க. அது யாரும் இல்ல, சேர்மனோட 3வது பொண்ணு தான். சேர்மனுக்கு 3வது ஒரு பொண்ணு இருக்க விஷயமே பல பேருக்கு தெரியாது. ஏன் சேர்மனோட முதல் 2 பசங்களுக்கு கூட அவருக்கு 3வதா இருக்க அந்த பொண்ணை பத்தி தெரியாது. இந்த பொண்ணோட பேரு காங். இவங்க தான் இந்த சீரிஸோட ஹீரோயின் கூட சொல்லலாம். இப்போ இவங்க அமெரிக்கால இருக்காங்க. அவங்க அம்மாவும் அப்பா கம்பெனியை விட்டு விலக போறாரு, ரிட்டையர்மெண்ட் ஆக போறாரு, இதான் சரியான நேரம், நீ சவுத் கொரியாக்கு வா, நீ இங்க வந்து சண்டை போட்டாதான் உனக்கான பங்கு கிடைக்கும்னு சொல்ல. ஆனா அந்த பொண்ணு காங் என்னமோ அதுல விருப்பம் இல்லாத மாதிரியே பேச. இப்ப சேர்மனை தான் காட்டுறாங்க. ரேஸ் கோர்ஸ் தான் வந்திருக்காவும். அங்க உள்ள கேரேஜ்ல ஒரு ஃபேவரட் கார்ல தான் உட்கார்ந்து இருக்காரு. அப்ப செக்ரட்டரி சாங்க ஒரு லிஸ்ட கொடுக்கறாரு. அது வேற எந்த லிஸ்ட் இல்ல, மோசடி லிஸ்ட். சேர்மனோட அந்த 2 பசங்களும் கோடி கணக்குல மோசடி பண்ணிருப்பாங்க. அப்படி மோசடி பண்ண எல்லா பணத்தையும் வேற வேற கம்பெனி பேர்ல பேங்க் அக்கவுண்ட்ல போட்டு வச்சிருப்பாங்க. அது எல்லாத்துக்கான ஆதாரத்தையும் தான் காட்டப்போம். சேர்மன் அந்த ஆதாரம் எல்லாத்தையும் பாக்குறாரு. தான் பசங்க இவ்வளவு பெரிய வேலை பார்த்திருக்காங்கன்னு தெரிஞ்சோம். இப்ப எனக்கு மைண்ட் சரியில்லை, கொஞ்சம் நடந்துட்டு வரலாமான்னு கேட்ட சேர்மன் வாக்கிங் போக கூடவே செக்ரட்டரியும் போறாரு. அவர் போன கொஞ்ச நேரத்திலேயே அவரோட 2 பசங்களும் அந்த காருக்குள்ள வராங்க. ஏன்னா சேர்மன் இப்போ ராத்திரி நேரம் எங்கேயும் வெளியில போக மாட்டாரு. முக்கியமா பிசினஸ் கூட அந்த நேரத்துல பேச மாட்டாரு. அப்படி இருக்கும்போது காரை செக் பண்றதுக்காக வரவும் 2 பசங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கும். சேர்மன் எதுக்காக வெளியில போறாருன்னு அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் 2 பேருமே தனித்தனியா சீக்கிரட்டா இங்க வந்திருக்காங்க. காரோட டேஷ் கேமரா செக் பண்ணி பாக்குறாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க பண்ண மோசடி எல்லாத்தையும் அவங்க அப்பா கண்டுபிடிச்ச விஷயம் தெரிய வந்திருக்கும். இப்ப வாக்கிங் போயிட்டு இருக்க சேர்மனை தான் காட்டுறாங்க. அவருக்கு திடீர்னு மனசு மாறிடுச்சு போல இருக்கு. என் வண்டியில இருக்க ப்ராப்ளம்லாம் சரி பண்ணிட்டாங்கன்னா நான் ஒரு டிரைவ் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வண்டி எடுக்கிறதுக்காக கீழே கேரேஜுக்கு வராரு. அப்ப தான் அப்பா வர சவுண்ட் கேட்கவும் பையனும் பொண்ணு வேகமா அந்த கார் எடுத்துட்டு அங்க இருந்து போயிடுவாங்க. அப்ப சேர்மன் வந்து பார்க்கும்போது அவரோட ஃபேவரட் கார் இல்லன்னு தெரியவும் அந்த கேரேஜோட மேனேஜர்ட்ட என்னோட கார் எங்கன்னு கேட்டா அதுல சில பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, அதை சரி பண்றதுக்காக மெக்கானிக் ஷாப் அனுப்புனதா சொல்றாரு. சேர்மனுக்கு சின்னதா எதுவும் சந்தேகம் வர பெருசா காட்டிக்காம அங்க இருந்து போயிடுவாரு. இப்போ ஒரு பாட்டிமா
பாட்டிமாவை தான் காட்டுறாங்க. இவங்க ஹீரோவோட பாட்டிமா தான். ஹீரோவோட அப்பா அம்மா 2 பேருமே இறந்து போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த பாட்டிமா தான் ஹீரோவை நல்லபடியா வளர்க்க இவங்களுக்கு ஞாபகம் மறதி பிரச்சனை இருக்கு. இப்ப ஹீரோ தான் இவங்களை நல்லபடியா பாத்துக்கிறாரு. ஆனா பாட்டிமா இப்ப இருக்கிறது ஹாஸ்பிட்டலா இல்ல இது ஹோல்டேஜ் ஹோமான்னு சரியா தெரியல. அங்க இருக்க மேட்சை தான் பாத்துட்டு இருக்காங்க. அதுல தான் பேரன் விளையாடுறதையும் பாத்துட்டு இருக்க. அப்பதான் ஹீரோ கிட்ட இருந்து வீடியோ கால் வருது. அந்த வீடியோ கால தான் பேரனைய பார்த்தாலும் பாட்டிமாக்கு அவங்க அடையாளம் தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஸ்போர்ட்ஸ் டிஷர்ட்ல பாத்துருப்பாங்க டிவில. ஆனா இப்ப வேற ட்ரெஸ்ல இருக்கவங்க அடையாளம் தெரியாம இருக்கவும் பாட்டிமா நான் தான் உங்க பேரன், அந்த டிஷர்ட்டை உள்ள போட்டிருக்கேன்னு சொல்லி தான் ஸ்போர்ட்ஸ் டிஷர்ட்டை காட்டுறேன். அதுக்கப்புறம் தான் பாட்டிமா நம்புறாங்க. இதுதான் இவங்க மெடிக்கல் கண்டிஷனும் கூட. இப்படி ஈரத்தான் பாட்டிமா கூட பேசிட்டு வந்துட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் சேர்மனோட 2 பசங்களை தான் காட்டுறாங்க. அவங்க வேகமா கார் ஓட்டிட்டு வரும்போது அந்த டேஷ் கேம்ல சேர்மன் இவங்களோட அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருப்பாரு. அந்த வீடியோவை தான் பாத்துட்டே வரவும் கவனிக்காம ஹீரோவை ஆக்சிடென்ட் பண்ணிடுவாங்க. ஹீரோ வழியில துடிச்சிட்டு இருக்கான். ஆனா அப்பா கூட அவனுக்கு உதவி பண்ணாம தான் மாட்டிக்க கூடாதுன்னு அங்க இருந்து வேகமா கிளம்பிடுவாங்க. இப்ப ஹீரோ ஆக்சிடென்ட் ஆகும்போது அப்ப வீடியோ கால்ல தான் நடந்திருப்பாங்க. அதை பார்த்து அந்த பாட்டிமா கூட இருக்க ஆளுங்க ஆம்புலன்ஸ் கால் பண்ணவும் ஹீரோவுக்கு அடிப்படை இடத்துக்கு ஆம்புலன்ஸ் வர அவரை ட்ரீட்மெண்ட்காக கூட்டிட்டு வராங்க. அதே நேரத்துல சேர்மனோட 2 பசங்களும் 2 பேருமே எக்காரணத்தை கொண்டு மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க பணத்தையும் அதிகாரத்தையும் பயன்படுத்தி அங்க இருக்கிற எல்லா எவிடன்ஸையும் அரெஸ்ட் பண்ண சொல்லிடுவாங்க. முக்கியமா போலீசாரங்க மூலமா சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் டெலிட் பண்ணிடுவாங்க. அவங்க ஆக்சிடென்ட் பண்ணதுல காரோட முன்னாடி இருந்த ஒரு லைட்டும் டேமேஜ் இருக்கும். அதையும் மாத்த சொல்லிடுவாங்க. இப்ப அதுக்கு அடுத்த நாள் காலையில சேர்மன் வழக்கம் போல அவர் காரை செக் பண்றதுக்காக ரேஸ் கோர்ஸ் தான் வந்திருப்பாரு. அவர் கார்ல ஏற போகும்போது மேனேஜர் கரெக்டா அந்த காருக்கு முன்னாடி வந்து நிக்கிறாரு. அதை பார்த்த சேர்மனுக்கு சந்தேகம் வரவும் கார்ல ஏறாம முன்னாடி வந்து பார்த்தா காரோட லைட்டை யாரோ மாத்திருக்காங்க. உடனே காரோட டேஷ் கேமரா செக் பண்ணி பார்த்தா அதுல இருக்க ஃபுட்டேஜ் டெலிட் ஆயிருக்கு. கண்டிப்பா ஏதோ ஒன்னு தப்பா நடந்திருக்குன்னு புரியும். அந்த மேனேஜரும் நேத்து ராத்திரி உங்க 2 பசங்களும் தான் கார் எடுத்துட்டு போனாங்க. அவங்க வேகமா ஓட்டும் போது பூனை மேல மோதி கண்ணாடி உடைஞ்சது. அதனாலதான் லைட்டா மாத்தினதா சொல்லி மன்னிப்பு கேட்க ஆனா சேர்மனுக்கு அதுல நம்பிக்கை இல்ல. சாதாரண பூனை மேல மோதினதுக்கு எதுக்கு டேஷ் கேமரா டெலிட் பண்ணும், ஏதோ ஒன்னு தப்பா இருக்குன்னு யோசிக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோவை தான் காட்டுறாங்க. மயக்கத்துல இருந்து முழிச்சு பார்க்கவும் அவர் உயிருக்கு எந்த ஒரு ஆபத்து இல்ல. ஆனா அவர் கால பலமா பாதிக்கப்பட்டிருக்கு. அப்பதான் டாக்டர் அங்க வராரு. உங்களுக்கு ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிடுச்சு, நீங்க சீக்கிரமாவே பழையபடி நடக்கலாம், ஆனா உங்களால விளையாட முடியாதுன்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோ ரொம்பவே வருத்தப்படுறாரு. என்னோட உலகமே ஃபுட்பால் தான். 15 வருஷமா இதுக்காக நான் ஒவ்வொரு நாள் காலையும் பிராக்டிஸ் பண்ணிருக்கேன். என் பாட்டிக்கு ஞாபகம் வரது பிரச்சனை இருக்கு. அவங்களுக்கு நான் ஒரு பேரனா இருக்கிறத விடவும் ஒரு பிளேயரா தான் ஞாபகத்துல இருக்கு. இப்படி தான் எதிர்காலமே போயிடுச்சுன்னு அங்க அழுது புலம்புறாரு. இப்ப சேர்மனை தான் காட்டுறாங்க. அவர் கம்பெனில இருக்கும்போது அப்ப செக்ரட்டரி வராரு. உங்க பசங்க பல கோடி ரூபாய் மோசடி பண்ணிருக்காங்க, அவங்களை என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டா அதுக்கு சேர்மன் எதுவும் பண்ண போறதில்ல, அவங்க மோசடி சம்பந்தப்பட்ட எல்லா டாக்குமெண்ட்டையும் எரிச்சிட்டு அது சம்பந்தப்பட்ட எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்க கூடாதுன்னு சொல்றாரு. 1000 தான் பசங்க மோசடியை பண்ணியிருந்தாலும் அது அவரோட பசங்க, அவர் காப்பாத்த தான் ட்ரை பண்றாரு. ஆனா அமௌண்ட் ரொம்ப பெருசா இருக்கிறதால அந்த மோசடியை கவர் பண்ணி ஆகணும். அந்த பணத்துக்கு என்ன பண்றதுன்னு கேட்டா சேர்மனோட ரூம்லயே ஒரு சீக்ரெட்டான இடம் இருக்கு. அது கிட்டத்தட்ட ஒரு ட்ரெஷர் ரூம் மாதிரி. உள்ள போனா பல கோடி ரூபாய்க்கு பணம், அங்க கோல்டு வைரம்னு ஏகப்பட்டது இருக்கும். முக்கியமான சொத்து பத்திரம்லாம் கூட அங்கதான் இருக்கு. அதுல ஒரு பத்திரத்தை எடுத்து இந்த பத்திரத்துக்கு சம்பந்தப்பட்ட ப்ராப்பர்ட்டியை வித்துரு, அது மூலமா அவங்க மோசடி பண்ண மொத்த பணமும் கிடைக்கும். அதை வச்சு அவங்க பண்ண எல்லா தப்பையும் மறைச்சிடுன்னு சொல்லுவாரு. சேர்மன் என்னதான் அவரோட பசங்களை காப்பாற்றணும் முயற்சி பண்ணாலும் கூட அவரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே முக்கியம்னா அவரோட கம்பெனி மட்டும் தான். எப்படியாவது தனக்கு அப்புறம் தான் கம்பெனியோட பேரையும் புகழையும் காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு. இப்ப கட் பண்ணா ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோவுக்கு அடிக்கடி அவருக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயம் ஒரு கனவு மாதிரியே வருது. அப்படி வரும்போது அவருக்கு அந்த காரோட நம்பரும் அடிக்கடி கனவுல வர, ஆனா அந்த நம்பர் தெளிவா தெரியல. அவர் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்காரு. ஆனா அங்க உள்ள போலீஸ் ஆபீசர் உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு ஓகே, ஆனா உங்ககிட்ட சரியான எந்த ஒரு எவிடன்ஸ் இல்ல, சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்ல, நீங்க சொல்ற நம்பர் கூட உங்களுக்கு தெளிவா தெரியுமான்னு தெரியல, 2-3 நம்பர் மாறி மாறி சொல்றீங்க, சரியான எந்த ஒரு ஆதாரம் இல்லாம உங்க கேஸ் எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லவும் ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுவாரு. இப்ப ஹீரோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த விஷயம் சேர்மனோட பொண்ணுக்கு தெரிய வருது. ஹீரோவால எந்த ஒரு பிரச்சனையும் தனக்கு வரக்கூடாதுனா அவனுக்கு வேற ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுக்கணும்னு யோசிக்கிறாங்க. அதாவது சாய்சங் நிறுவனம் ஹீரோ கூட ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருப்பாங்களா, அந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ண சொல்லிட்டு ஒரு பெனால்டி ஃபீஸும் போட்டிருப்பாங்க. அதை பத்தி ஹீரோ தெரியவும் நான் கேட்கறதுக்காக அந்த கம்பெனிக்கு வராரு. எதுக்காக என் கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணீங்க, எனக்கு கொஞ்சம் மட்டும் டைம் கொடுங்க, என் கால் எப்படியாவது சரியாயிடும், நான் அதுக்கப்புறம் மறுபடியும் விளையாடுவேன்னு சொல்றாரு. எங்களால உனக்கு எந்த ஒரு உதவியும் செய்ய முடியாதுன்னு அங்க இருக்க ஆளுங்க சொல்லவும் சரி கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணீங்க, சரி பெனால்டி ஃபீஸ் எதுக்கு போட்டீங்க, அதுவும் பல லட்ச ரூபாய்க்கு, என்னால எப்படி அதை கட்ட முடியும்னு கேட்டா அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்ல, எங்க கம்பெனியோட கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க நீ விளையாடணும்னு, ஆனா இதுக்கப்புறம் உன்னால விளையாட முடியலனா அதுக்கான பெனால்டி ஃபீஸ் நீ தந்துதான் ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு ஒரு புது பிரச்சனையை உருவாக்க ஹீரோ அந்த இடத்துல காலில் விழுந்து கெஞ்சுறாரு. ஆனா அங்க இருக்க ஆளுங்க எங்களால எந்த ஒரு உதவியும் பண்ண முடியாதுன்னு சொல்ல ஹீரோ இதுக்கெல்லாம் காரணம் தன்னை ஆக்சிடென்ட் பண்ண ஆளுங்க தானே, அவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக முயற்சி பண்றாரு. அவருக்கு ஆக்சிடென்ட் ஆன இடத்துக்கு போக தனக்கு நடந்த ஆக்சிடென்ட் இங்க யாராவது பார்த்த ஆளுங்க இருக்கீங்களான்னு சொல்லிட்டு ஒரு பேனரை கட்டிட்டு அது மூலமா எதுவும் சாட்சியம் ஆதாரமா கிடைக்குமோன்னு சொல்லி ட்ரை பண்றாரு. ஆனா அந்த பேனரை கூட அவரால் ஒழுங்கா கட்ட முடியாம கீழே விழுந்துருவாரு. அப்பதான் ஹீரோவுக்கு ஒரு கால் வருது. லைன்ல இருக்கிறது அவங்க பாட்டிமாவை பாத்துக்கிறதுக்காக ஒரு முதியோர் இருக்கேன். அங்க இருக்க ஒரு ஆள் தான் கால் பண்ணுவாங்க. இவங்க போன்ல தான் ஹீரோ வீடியோ கால் பண்ணி பேசியிருப்பாரு. உன் நிலைமை இப்ப எப்படி இருக்கு, உன் பாட்டிமாவுக்கு உனக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயம் இன்னும் தெரியாதுன்னு சொல்லவும் அது ஹீரோவும் என்ன விபத்து பண்ணது யாருன்னு தெரியல, அதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் சாட்சிய கூட என்கிட்ட இல்லன்னு சொல்லவும் நம்ம கிட்ட ஆதாரம் இருக்குன்னு சொல்றாங்க. ஹீரோ உங்க பாட்டியோட வீடியோ கால் பேசிட்டு இருப்பார்ல அது எல்லாமே இவங்களோட மொபைல்ல தான். அப்ப அந்த வீடியோ கால் எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கும். அந்த வீடியோ கால ஹீரோ இடிச்சிட்டு போன அந்த காரோட நம்பர் பிளேட் இருக்கு. ஹீரோ அந்த நம்பர் பிளேட் யாரோட இன்டர்நெட்ல போட்டு செக் பண்ணி பாக்குறாரு. ஏன்னா அது ரொம்பவே காஸ்ட்லியான காரா இருந்தா சுலபமாவே நம்பர் பிளேட்டை வச்சு கண்டுபிடிக்க முடியும் தான். அதே மாதிரி அந்த கார் யாரோடதுன்னு தெரிய வருது. சவுத் கொரியாவோட மிகப்பெரிய நிறுவனம் சாய்சோங்கோட ஓனர் யாங்கோட கார் தான். அதாவது சேர்மனோட
ஹீரோட கார் தான் தெரிய வரவும் அவர் கம்பெனிக்கே வராரு. ஒரு டெலிவரி பண்ற மாதிரி ஆளா வந்து ரிசப்ஷன்ல இருக்க பொண்ணுகிட்ட இது உங்க சேர்மனுக்காக வந்த ஒரு முக்கியமான டெலிவரி, இதை முதல்ல அவர்கிட்ட கொடுங்கன்னு சொல்லவும் சேர்மன் அந்த பார்சலை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல சில போட்டோஸ் இருக்கும். ஹீரோவுக்கு ஆக்சிடென்ட் ஆனது, அதுல சேர்மன் காரோட நம்பர் பிளேட் இருந்தது, அதுக்கான போட்டோஸ் தான் இதெல்லாமே. அதை பார்த்த உடனே சேர்மனும் இந்த டெலிவரி யார் கொடுத்தாலும் சரி உடனே மேல கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லவும் ஹீரோவை மேல கூட்டிட்டு வராங்க. ஹீரோ வந்த உடனே அவர்கிட்ட இருக்க அந்த வீடியோ ஃபுட்டேஜ் தான் காட்டுறாரு. பிரசிடென்ட் அதை பார்த்த உடனே இதை பண்ணது தான் பசங்களோட வேலை தான் நல்லா தெரிஞ்சுக்கிறாரு. அப்ப ஹீரோவும் என்னோட ஆசையே மிகப்பெரிய ஃபுட்பால் பிளேயர் ஆகணுங்கிறது, ஆனா இதுக்கப்புறம் அது நடக்காது. உங்க கம்பெனியோட நான் கான்ட்ராக்ட் போட்டிருந்தேன், அதை கேன்சல் பண்ணிக்க. எந்த ஒரு தப்புமே செய்யாத எனக்கு பெனால்டி ஃபீஸும் பல லட்ச ரூபாய்க்கு போட்டிருக்கீங்க, என் வாழ்க்கையை உங்களால அழிஞ்சிடுச்சுன்னு சொல்லவும் ஆனா அதுக்கு பிரசிடென்ட் சிம்பிளா ஒரே வார்த்தை தான் கேட்கிறாரு, உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு. அதை கேட்ட ஹீரோ கோவப்படுறாரு. நீங்க பண்ண தப்பால என் வாழ்க்கையை அழிஞ்சிருக்கு, ஆனா ஒரு தடவை கூட மன்னிப்பு கேட்கணும்னு உங்களுக்கு தோணலையான்னு கேட்டா அதுக்கு சேர்மனும் நானும் உங்ககிட்ட மன்னிப்பு தான் கேட்கறேன், உங்ககிட்ட எவ்வளவு வேணும்னு கேட்டேன், அதுதான் என் மன்னிப்பு, உனக்கான நஷ்டம் தான் என்னோட மன்னிப்புன்னு சொல்லி ஹீரோட ஒரு கான்ட்ராக்ட போட்டிருப்பாங்களே அந்த கான்ட்ராக்ட வாங்கிட்டு வந்து பாக்குறாரு. அதுல எவ்வளவு அமௌண்ட்டுக்கு கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்கன்னு அதை விடவும் அதிகமா தரதா சொல்றாரு. ஆனா ஹீரோவுக்கு அப்பவும் அது ஒரு ஈகோ பிரச்சனையாவே இருக்குது. நீங்க பணத்தை பத்தி மட்டும் தான் பேசுறீங்க, நீங்க பண்ண தப்புக்கான குற்ற உணர்வு உங்ககிட்ட இல்ல, நான் மட்டும் இந்த ஃபுட்டேஜை வெளியில கொடுத்தா போதும் உங்க கம்பெனி பேரே கெட்டு போயிருன்னு சொல்ல அப்பவும் சேர்மன் திமுறோட ஆணவத்தோடையும் என் கம்பெனி தான் என்னோட கௌரவம், அதோட பேரை யார் நினைச்சாலும் கிடைக்க முடியாது, உனக்காக இங்க ஒரு பிளாங்க் செக் வச்சிருக்கேன், இதை எடுத்துட்டு போ, நல்லா யோசி, உன்னால கோர்ட்டு கேஸ் நாலஞ்சு எனக்கு எதிரான ஆயத்தை வாங்க முடியாது, அதுக்கு பதிலா எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லி கேளு, அது வேணா உனக்கு கிடைக்குன்னு சொல்ல ஹீரோவுக்கு என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாம அந்த செக் எடுத்துட்டு வெளியில போகவும் அப்பதான் அவரோட ரெண்டு பசங்களை லிப்ட்ல இருந்து வெளியில வராங்க. ஹீரோ மேல இடிச்சிட்டு தான் போறாங்க. ஆனா ஹீரோ யாருன்னு அவங்க ரெண்டு பேத்துக்குமே அடையாளம் தெரியல. ஹீரோவோட மன்னிப்பு கிட்ட அந்த லிப்ட்ல கீழே இறங்கி போறாரு. நல்லா யோசிச்சு பாக்குறாரு, போலீஸ் கேஸ் நாலஞ்சு நாயம் நமக்கு கிடைக்கும்னா அது ரொம்பவே கஷ்டம், ஏன்னா இவங்களாம் பணக்காரங்க, ஆனா அதுக்கு பதிலா இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம், நான் நல்லபடியா வாழணும், என் பாட்டி நல்லபடியா பாத்துக்கணும், அதுக்கு எவ்வளவு பணம் வேணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்பதான் ஹீரோவுக்கு மறுபடியும் அவங்க பாட்டி கிட்ட அந்த வீடியோ கால் வருது. அந்த வீடியோ காலிங்ல நீ சீக்கிரமா மறுபடியும் கேம் விளையாடணும், அதை பாக்குறதுக்காக தான் காத்துட்டு இருக்கேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோ காலை கட் பண்ணிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா ஹீரோ பெரிய ஃபுட்பால் பிளேயர் ஆகணுங்கிறது அவரோட கனவு மட்டும் இல்ல, அவங்க பாட்டிமாவோட கனவும் கூட. அதை நிறைவேற்ற முடியலன்னு அழுதுட்டு இருக்கப்போ அப்பதான் அங்க உள்ள ஸ்பீக்கர்ல ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல போர்ட் மீட்டிங் ஆரம்பிக்க போறாங்க. சேர்மன் 3வது மாடியில இருக்க போர்ட் மீட்டிங்க்கு வர போறாருன்னு சொல்ல அதை கேட்ட உடனே ஹீரோவும் அவர்கிட்ட இருக்க செக்ல அமௌண்ட் எழுத ஆரம்பிக்கிறாரு. ஆனா எவ்வளவு அமௌண்ட்னு சரியா தெரியல. இப்ப சேர்மன் தான் ஒரு பசங்க மீட் பண்ண வந்திருக்கவும் சேர்மன் அவர்கிட்ட இருக்க ஹீரோ கொடுத்த போட்டோவை காட்டுறாரு. அதை பார்த்த உடனே பையனும் பொண்ணும் காலில் விழுந்து கெஞ்ச ஆரம்பிச்சிருவாங்க. தெரியாம தப்பு பண்ணிட்டா மன்னிச்சிருங்கன்னு. சேர்மன் கோவப்படுறாரு. நீங்க பல தப்பு பண்ணிருக்கீங்க, எனக்கு தெரியாம கம்பெனி பணத்தை மோசடி பண்ணிருக்கீங்க, அடுத்து என் காரை எடுத்துட்டு போய் ஒருத்த மேல ஆக்சிடென்ட் பண்ணிருக்கீங்க, அந்த பழியும் போய் ஏன் மேல வந்திருக்கு, நீங்க பண்ண தப்ப இதுக்கப்புறம் நான் மன்னிக்க மாட்டேன், இதுக்கப்புறம் என் கம்பெனியோட பொறுப்பு உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சேர்மன் அங்க இருந்து கிளம்பவும் பின்னாடியே மன்னிப்பு கேட்கறதுக்காக பசங்க ஓடி வராங்க. ஆனா அதுக்குள்ள சேர்மன் லிப்ட்ல கீழே இறங்கி போயிடுவாரு. இப்ப சேர்மன் 3வது மாடிக்கு தான் வரவும் கீழே இறங்கி நடந்து போயிட்டு இருக்கும் போது படிக்கட்டு வழியா அவங்க பசங்களும் ஓடி வருவாங்க. அப்ப தவறுதலா சேர்மன் மேல வந்து விழவும் சேர்மனும் ஸ்லிப் ஆகி அங்க இருக்க படிக்கட்டுல விழ போயிடுவாரு. அப்பதான் ஹீரோவும் சேர்மனை பாக்குறதுக்காக மேல வர அவங்க ரெண்டு பேரத்திலையும் நல்லா பலமா மோதி ரெண்டு பேருமே கீழே விழவும் அப்படியே கட் பண்ணா மறுபடியும் சேர்மனை தான் காட்டுறாங்க. கண்ணை திறந்து பார்த்தா ஒரு ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காரு. அவரோட கையும் காலும் நல்லா இளமையா இருக்கு. முக்கியமா அவர் ரெண்டு காலையும் நல்லா அசைக்கவும் முடியுது. உடனே அவரோட செக்ரட்டரி தான் கூப்பிட்டா. பக்கத்துல யாருமே இல்லைன்னு சொல்லி இறங்கி பார்த்தா அப்ப பக்கத்துல இருக்க கனல்ல பிரசிடென்ட் அவரோட முகத்தை பார்க்கவும் அதுல ஹீரோவோட முகம் தெரியுது. தான் எப்படி இவன் உடம்புக்குள்ள வந்தேன்னு சொல்லி சேர்மன் குழம்பி பார்க்கவும் பக்கத்துல இருக்க டாக்டர் எல்லாம் கேட்கிறாரு, நான் எப்படி இங்க வந்தேன்னு. ஆனா டாக்டர் அதை தப்பா புரிஞ்சுக்கிறாரு. நீங்களும் சேர்மனும் ஒன்னாதான் இங்க வந்தீங்க, சேர்மனுக்கு பக்கத்துல ட்ரீட்மெண்ட் நடக்கிறதா சொல்ல ஹீரோவோட உடம்புல இருக்க சேர்மன் இப்ப அவரை தான் பார்க்க போகவும் இன்னொரு பக்கம் சேர்மன் உடம்புல இருக்க ஹீரோவை தான் காட்டுறாங்க. கீழே விழுந்த அதிர்ச்சியில அவர் மயக்கத்துல இருக்கவும் அவர் கூடவே அவரோட 2வது மனைவி 2 பசங்களும் இருக்காங்க. அவர் இருக்கிற ரூமுக்கு வெளியில கம்பெனியை சேர்ந்த பல ஆளுங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க. அதை தூரமா இருந்து ஹீரோவும் பாக்குறாரு. இவர் சேர்மன் சொல்றதா ஹீரோவும் சொல்றதா ரொம்பவே குழப்பமாவே இருக்கு. ஆனா இவர் இப்ப ஹீரோட உடம்புல இருக்கிறதால இதுக்கப்புறம் இவர் தான் ஹீரோ. அவரும் ஒளிஞ்சு நிலை எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கும் போது அப்பதான் அவங்க எல்லாருக்கும் ஒரு நியூஸ் வருது. அந்த நியூஸ்ல ஹீரோவுக்கு உண்மையில ஆக்சிடென்ட் ஆயிருக்குமே. அந்த ஃபுட்டேஜ் யாரோ நியூஸுக்கு ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. அநேகமா இது சேர்மன் பசங்களோட வேலையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஆக்சிடென்ட் பண்ணது சேர்மன் தாங்கிற ஒரு பொய்யான விஷயத்தை பரப்பிட்டு இருக்காங்க. அதை ஹீரோட உடம்புல இருக்க சேர்மனும் பார்க்க சேர்மனோட 2 பசங்களும் அந்த ரூம்ல இருந்து வெளியில வராங்க. அவங்க கிட்ட கம்பெனியை சேர்ந்த ஆளுங்க சேர்மன் உண்மையில ஆக்சிடென்ட் பண்ணாரா, நியூஸ்ல வரதா உண்மையான்னு கேட்டா அவங்களும் ஆமான்னு சொல்லிடுவாங்க. தான் அப்பா தான் ஒரு ஆக்சிடென்ட் பண்ணாரணும், அதை மறைக்கிறதுக்காக முயற்சி பண்ணதாவும் சொல்ல அதெல்லாம் கேட்ட ஹீரோவும் கோவப்படுறாரு. எப்படியாவது தான் உடம்புக்கு திரும்பி ஆகணும்னு வேகமா அங்க இருக்கிற ஆளுங்க எல்லாத்தையுமே தாண்டி அந்த விஐபி ரூம்குள்ள வராரு. அங்க சேர்மன் கூட 2வது மனைவி கூடவே இருக்கவும் அப்ப ஹீரோவும் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதவும் தானே ஆன்மா மாறிச்சு, மறுபடியும் அப்படி மோதி பார்க்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணி பாக்குறாரு. ஆனா ஹீரோவுக்கு பக்கத்துல வரவுமே அவங்களை ஏதோ ஒரு சக்தி தடுக்குது. திடீர்னு ஹீரோவுக்கு பயங்கரமா தலை வலிக்க ஆரம்பிக்க சேர்மனோட ஹார்ட் பீட்டும் அதிகமாக ஆரம்பிக்குது. அதை பார்த்த உடனே சேர்மனோட 2வது மனைவி ரொம்பவே பயந்து போறாங்க. அப்பதான் கம்பெனில இருக்க ஆளுங்களாம் உள்ள வந்து ஹீரோவை அங்க இருந்து வெளியில கூட்டிட்டு வராங்க. இதுக்கப்புறம் நம்ம இங்க இருந்தா நமக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடும் போது ஒரு கை வந்து அவர் இழுத்து காப்பாத்துது. யாருன்னு பார்த்தா அது சேர்மனோட 3வது பொண்ணு காங். ஹீரோவை பார்த்து என் அப்பாவை ஆக்சிடென்ட் பண்ணது நீயான்னு கேட்டா இது ஹீரோவாவே இருந்தாலும் உள்ள இருக்காது சேர்மன் தானே. அவரும் கேட்கிறாரு, நீ அமெரிக்கால தானே இருந்த, எப்படி சவுத் கொரியா வந்தான்னு சொல்லிட்டு அவங்க கழுத்துல இருக்க டேக பார்க்கும்போது தான் தெரியுது இவங்க இப்ப சாய்ஸ் எங்களை தான் வேலை பாக்குறாங்கன்னு. தான் அப்பாவுக்கே தெரியாம அமெரிக்கால இருக்கதா போய் சொல்லிட்டு அவங்க கம்பெனிலே வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. என்ன உனக்கு எப்படி தெரியும் சொல்லி மிரட்டி கேட்கவும் அது
ஹீரோவும் என்ன மிரட்டாத, என்ன மிரட்டினா உன் அப்பாவுக்கு தான் பிரச்சனை, அவளோட உயிருக்கு தான் ஆபத்துன்னு சொல்ல அவங்க அமைதியாயிடுவாங்க. அதை பார்த்த ஹீரோவும் இவளுக்காவது நம்ம மேல பாசம் இருக்குன்னு உன் அப்பா மேல உனக்கு அவ்வளவு அன்பான்னு கேட்டா மண்ணாங்கட்டி அந்த ஆளு சுலபத்துல சாவு கூடாது, அவன் நான் பழி வாங்கணும், அதுக்கப்புறம் தான் சாகணும்னு சொல்ல அப்பதான் யாரோ வர சவுண்ட் கேக்குதுன்னு யாருன்னு பார்த்தா அங்க வரது சேர்மனோட 2 பசங்க தான். அவங்க வந்து பாக்குறதுக்குள்ள அந்த 3வது பொண்ணு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுவா. ஏன்னா இந்த 3வது பொண்ணு காங்க பத்தி அந்த 2 பசங்களுக்கு கூட தெரியாது, அந்த அளவு சீக்கிரட்டா வச்சிருக்காரு. இப்ப அந்த 2 பசங்களும் கீழே வந்தவங்க ஹீரோவை பார்த்து உன்னை ஆக்சிடென்ட் பண்ணது என் அப்பா தான், இப்பதான் எங்களுக்கு தெரிஞ்சு, நீ கவலைப்படாத, உனக்கு உதவி பண்ண நாங்க தயாரா இருக்கிறதா சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப. இப்ப ஹீரோயின் காங்க தான் காட்டுறாங்க. சேர்மன் அட்மிட் பண்ண ரூமுக்கு பக்கத்திலே தான் இருக்காவோ. அவங்க அப்பாவோட நிலவரம் சொல்லி கண்காணிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்க அம்மா பொண்ணை பார்க்கவோ முதல் வேலையா பொண்ணு அவங்க அப்பாவை அட்மிட் பண்ண ரூமுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. அங்க கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீ எதுக்காக சவுத் கொரியா வந்தா, அமெரிக்கால தான் இருந்தா, உன் அப்பா உங்ககிட்ட என்ன சொன்னாரு, எக்காரணத்தை கொண்டு ஜாய்சங்க பக்கத்துல நீ வரக்கூடாது, உன் அக்காவுக்கும் அண்ணனுக்கும் மட்டும் நீ உயிரோட இருக்க விஷயம் தெரிஞ்சிச்சு, அவங்களால உன் உயிருக்கே ஆபத்து இருக்கிறதா சொல்லவும் அதுக்கு பொண்ணும் இப்படி சொல்லிதான் பல வருஷமா என்ன மறைச்சே வச்சிருக்கீங்க, இதுக்கப்புறம் நான் இங்க இருந்து போக போறதில்லன்னு சொல்ல இவங்க இது வரைக்கும் ஜாய்சங் கம்பெனில ஒரு சாதாரண எம்ப்ளாயா தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதோட அங்க இருக்கிற ஆளுங்களுக்கு மத்தியில ஒரு பொருளையும் கிளப்பி விடுறாங்க. ஹீரோவுக்கு விபத்து நடந்தது என்னமோ சேர்மனோட கார்ல தான், ஆனா அதுல சேர்மன் தான் இருந்தாரா அப்படின்னு சொல்லி ஒரு பொருளையை கிளப்பிடவும் அது அந்த கம்பெனி ஃபுல்லா பரவ ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் சேர்மனோட அந்த 2 பசங்க ட்வின்ஸ் தான் காட்டுறாங்க. ஹீரோவை கூட்டிட்டு வந்து உனக்கு ஆக்சிடென்ட் பண்ணது என்னோட அப்பா தான், அவர் பண்ண தப்புக்காக நாங்க பிராய்ச்சித்தம் பண்ண விரும்புறோம், உனக்கு என்ன நஷ்டீடு கேட்கறியோ அதை தரதா சொல்ல அதெல்லாம் கேட்ட ஹீரோ கோவப்படுறான். இது என்னதான் ஹீரோ இருந்தாலும் ஆன்மா என்னமோ சேர்மனோடதாச்சு, எனக்கு எல்லா உண்மையும் தெரியும், இந்த ஆக்சிடென்ட் பண்ணது சேர்மன் இல்ல, நீங்க 2 பேர் தான், அந்த பழியை தூக்கி சேர்மன் மேலேயே போடுறீங்களான்னு கேட்கவும் இவங்க 2 பேருமே அவனை ஒரு ரூம்ல வச்சு அடைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் என் அப்பாவும் மண்டையை நல்லா குழப்பிருக்காரு, எங்க பேச்சை கேட்டு உண்மையை நம்பினா நீ இங்க இருந்து வெளியில வரலாம், இல்லனா இதே இடத்துல தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு ரூம்ல வச்சு வச்சுட்டு சேர்மனோட 2 பசங்களை கம்பெனிக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. கம்பெனிக்கு வெளியில ஒரு போராட்டமே நடந்துட்டு இருக்கு. ஹீரோவை ஆக்சிடென்ட் பண்ணிருப்பாங்களே அதுக்காக தான் மக்கள் எல்லாம் போராடிட்டு இருக்காங்க. ஒரு ஆள் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு அவனுக்கான நஷ்டீடு கூட கொடுக்காம இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணி அங்க பல பேர் போராடிட்டு இருக்காவோ அங்க மீடியா ஆளுங்களும் இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாரு, அந்த கார்ல சேர்மன் தான் இருந்தாரா இல்ல நீங்க இருந்தீங்களா, அதோட இன்னும் சில தகவலும் வந்திருக்கு. உங்க கம்பெனி பல கோடி ரூபாய் நீங்க மோசடி பண்ணதாவும் அந்த விஷயத்தெல்லாம் சேர்மன் மறைச்சதாவும் சில தகவல் இருக்கு. இது எல்லாம் உண்மையான்னு கேட்டா சேர்மனோட பையனமோ திருத்திட்டு முழிக்கிறான். ஆனா பொண்ணு இந்த கம்பெனில எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் சரி அது சேர்மனோட முடிவு மட்டும்தான், அந்த ஆக்சிடென்ட்டுக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு கம்பெனிக்குள்ள போயிடுவாங்க. அப்ப பையனும் நம்ம எந்த ஒரு தப்பும் பண்ணாத மாதிரி நீ மீடியாக்கு முன்னாடி பேசிட்டு வந்திருக்க, ஆனா உண்மை என்னன்னு தெரியும்ல, அப்பா மட்டும் எந்திரிச்சாரு, நம்ம நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருன்னு சொல்ல அப்பதான் அந்த பொண்ணு ஒரு விஷயத்த சொல்றாங்க, நம்ம அப்பா எக்காரணத்தை கொண்டு எந்திரிக்க மாட்டாரு, அப்பாவை எதுக்காக நான் அந்த ஆஸ்பத்திரியில சேர்த்தேன்னு நினைச்சேன், அங்க இருக்கிறது என்னோட ஆளுங்க, இதுக்கப்புறம் அப்பாவால எந்த ஒரு தொல்லையும் இல்லைன்னு சொல்லிட்டு கம்பெனி எப்படி ஆட்டைய போலான்னு மகனும் மகளும் யோசிக்கிறாங்க. இப்ப அடைச்சு வச்சிருக்க ஹீரோவை தான் காட்டுறாங்க. சரியான நேரமா பார்த்து அந்த வீட்டுல இருந்து தப்பிக்கிறாரு. ஏன்னா இந்த வீட்டை ரெடி பண்ணதே சேர்மன் தான், இங்க ஏகப்பட்ட சீக்ரெட் டோரும் அவர் வச்சிருப்பாரு, அது அவரை தவிர வேற யாருக்கும் தெரியாது, அதனாலதான் அங்க உள்ள சீக்ரெட் டோர் மூலமா தப்பிச்சு வெளியில வரவும் முதல்ல அவர் ஹாஸ்பிட்டல் தான் கிளம்பிட்டு இருக்காரு. அப்படி போற வழியில தான் நிறைய பேர் போராட்டம் பண்றதை பாக்குறாரு. அதுவும் ஜாய்சங் கம்பெனிக்கு எதிராக அந்த ஆக்சிடென்ட் கேஸ்ல சேர்மன் மேலதான் தப்பணும், அவர் பாதிக்கப்பட்டவருக்கு நஷ்டீடு கொடுத்தே ஆகணும்னு பல மக்கள் போராடிட்டு இருக்க அதை சேர்மனும் பாக்குறாரு. நிறைய மக்கள் அவர் கம்பெனியை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அந்த கம்பெனில நிறைய பண மோசடி நடந்திருக்கு, இது எல்லாத்தையுமே காரணம் கண்டிப்பா சேர்மனா தான் இருக்கணும் ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. ஷேர் மார்க்கெட்டோட கம்பெனியோட மதிப்பும் கம்மியாக ஆரம்பிக்குது. அதெல்லாம் ஹீரோ பார்த்து ரொம்பவே கவலைப்படுறாரு. சேர்மனை பொறுத்த வரைக்கும் அவர் கம்பெனி அவருக்கு ரொம்பவே முக்கியம், அதை உருவாக்குறதுக்காக அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு. அப்பதான் ஹீரோ சொன்ன ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஹீரோ முதல் தடவை சேர்மனை பார்க்கும்போது என்ன சொல்லியிருப்பார், என்கிட்ட இருக்க ஆதாரத்தை மட்டும் வெளியே கொண்டு வந்தா உங்க கம்பெனிக்கு தான் கெட்ட பேருன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா அப்ப சேர்மன் திமுரோட என் கம்பெனி தான் என் கௌரவம், அதோட பேரை யாருமே கெடுக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா இப்ப சேர்மன் பேர்லயே ஒரு பொய்யான பழிய போட அந்த கம்பெனிக்கு தான் இப்ப கெட்ட பேர் வந்திருக்கும், அதனால கம்பெனிக்கு தான் ஆபத்தணும், அதோட நிலைமை மோசமாக வாய்ப்பு இருக்குன்னு புரிஞ்சுக்க ஹீரோட உடம்புல இருக்க சேர்மன் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறாரு. இப்ப கம்பெனில ஒரு முக்கியமான மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. சேர்மனோட 2 பசங்களும் யாராவது ஒரு ஆள் அந்த சேர்மன் பதவியை தனக்கு எடுத்துக்கணும்னு முடிவு எடுக்கிறாங்க. அதுக்காக தான் இப்ப இந்த மீட்டிங் நடந்துட்டு இருக்கவோ அங்க ஒரு ஆள் வந்து ஆக்சிடென்ட் ஆனதா சொன்ன ஹீரோ இங்க வந்திருக்கான், அவனை பாக்குறதுக்காக நிறைய மீடியா ஆளுங்க அங்க வந்திருக்காங்கன்னு சொல்ல அதை கேட்ட உடனே சேர்மனோட 2 பசங்களும் பயந்து போய் அங்க வராங்க. எங்க ஹீரோ தன்னோட பேர் எதுவும் சொல்லிருவானோ, அப்படி உண்மை எதுவும் தெரிஞ்சா தங்களுக்கு தான் ஆபத்துன்னு சொல்லி பயந்து போய் வேகமா அங்க வரவும் அந்த இடத்துல கம்பெனி ஆளுங்க மீடியா ஆளுங்க முக்கியமா சேர்மனோட 3வது பொண்ணு கூட அங்கதான் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் முன்னாடி ஹீரோ தான் கண்ணுல கண்ணீரோட என்ன ஆக்சிடென்ட் பண்ணது சேர்மன் தான், எனக்கு நடந்த ஆக்சிடென்ட்டுக்கும் ஜாய்சங் கம்பெனிக்கும் சேர்மனோட 2 பசங்களுக்கு எந்த ஒரு சம்பந்தமே இல்லைன்னு சொல்ல அப்படியே கட் பண்ணா பாச்சை தான் காட்டுறாங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி சேர்மனை தான் காட்டுறாங்க. ஒரு விபத்துல அவரோட 2 காலையும் இழந்து நடக்க முடியாத நிலைமையில இருக்க. அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் ஜாய்சங்கர் இந்த கம்பெனி ஆள்ற உரிமையும் அவங்க அப்பா அடுத்து சேர்மனுங்கிற பொறுப்பையும் யாங்கோட்ட தான் கொடுத்திருப்பாங்க. ஆனா யாங்கோட கால் நடக்க முடியாத காரணத்தால அவன் கூட இருக்க அண்ணன் தங்கச்சி எல்லாருமே இவனுக்கு இந்த கம்பெனி நடத்தவோ சேர்மனுங்கிற பதவி ஏத்துக்கிற அளவு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு வீல் சேர்ல இருந்து கீழே தள்ளி விட்டு இருப்பாங்க. சில பேர் உதவி பண்ண வருவாங்க, ஆனா யாங் சாங் யாரோட உதவியும் ஏத்துக்காம தான் காலு உடஞ்சிருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பல
வழிகளை தாங்கி தானே மேலேறி வந்து அந்த மைக்குக்கு முன்னாடி இந்த சாய்சங் நிறுவனத்தை என் அப்பா என்ன நம்பி கொடுத்திருக்காரு, அவர் பேரை என்னைக்கும் காப்பாத்துவேன். சவுத் கொரியாவோட டாப் 10 கம்பெனிஸ்ல எப்பவுமே இந்த கம்பெனி இருக்கும், அதுக்காக நான் எப்பவுமே போராடுவேன் கம்பீரமா சொல்லியிருப்பாரு. அந்த விஷயத்தை தான் இப்ப நினைச்சு பார்க்கவும் இப்ப சேர்மனோட 2 பசங்களை தான் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் எப்படி இந்த பழியில இருந்து தப்பிச்சதால அந்த மீடியாளுங்களுக்கு முன்னாடி ஹீரோ கிட்ட வந்து என் அப்பா பண்ண தப்புக்காக நாங்க மன்னிப்பு கேட்கறோம்னு சொல்லி மன்னிப்பு கேட்பாங்க. அப்ப ஹீரோக்குள்ள இருக்க சேர்மனோ டேய் அருமை பசங்களா, இந்த விளையாட்டு இப்ப முடியலடா, இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கும் போதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பவும் அவரை ஃபாலோ பண்ணியே ஹீரோயினும் வராங்க. அதான் சேர்மனோட 3வது பொண்ணு. அவங்க ஹீரோவை ஃபாலோ பண்ணி போகும்போது சாங் அவங்கள பாத்துருவாரு. சாங்குக்கு இவங்களை நல்லாவே தெரியும். நீ அமெரிக்கால இருக்கிறதா சொன்னாங்க, இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டா நான் சொல்றது கேளுங்க, நான் இங்க வந்த விஷயமோ சேர்மனோட பொண்ணுங்கிற விஷயமோ என் அண்ணனுக்கும் அக்காவுக்கும் தெரியக்கூடாது, அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப இப்ப ஹீரோவை தான் காட்டுறாங்க. சேர்மன் என்னதான் உள்ள இருந்தாலும் பாடி என்னமோ ஹீரோவோட தானே, அவருக்குன்னு ஒரு வீடு இருக்கும்ல, அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சு அங்கதான் வராரு. அங்க ஹீரோட வீட்டை பார்க்கும் போதும் அங்க ஏகப்பட்ட மெடல்ஸ், அவன் பாட்டியோட எடுத்த போட்டோஸ் எல்லாம் இருக்கு. அதை பார்த்து இந்த பையன் ரொம்பவே திறமசாலின்னு புரிஞ்சுக்கிறாரு. ஹீரோட உடம்புல இருக்க சேர்மன் ஒரு பணக்கார வாழ்க்கையை வாழ்ந்தவர். இந்த வீடு அவருக்கு சுத்தமா சூட்டே ஆகல. எப்படா இந்த வீட்டுல இருக்கிறதுன்னு யோசிக்கும் போதும் அங்க கருப்பாம்பூச்சை பாக்குறாரு. பார்த்தவனே பயந்து வேகமா திருச்சி ஓட ஆரம்பிக்கிறாரு. முதல்ல என்னமோ பயத்துல தான் ஓட ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் பல நாள் கழிச்சு தான் ஓடுறத ஃபீல் பண்ணவும் அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாரு. துள்ளி குதிக்கிறாரு. அங்க இருக்கிற பசங்களோட விளையாட ஆரம்பிக்கிறாரு. பரவாயில்ல, இந்த வாழ்க்கை நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹாஸ்பிட்டல் இருக்க சேர்மனை பார்க்க தான் போறாரு. இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டல் இருக்க சேர்மனை போட்டு தள்ளுறதுக்காக அவங்க மகனும் மகளும் முடிவு எடுத்துட்டாங்க. சேர்மனோட மருமக தான் அந்த ஹாஸ்பிட்டல் டாக்டரா வேலை பார்க்கவும் அவர் மூலமா சேர்மனை போட்டு தள்ளுறதான் பிளான். அதுக்காக ஒரு ஊசி எடுத்துட்டு அந்த மருமகனும் உள்ள வர அங்க சேர்மனோட 2வது மனைவி இருப்பாங்க. அவங்க கண்ணில் அந்த ஊசி பற்றக்கூடாதுன்னு பக்கத்துல இருக்க டிராயர்ல ஒளிச்சு வச்சுட்டு அவங்க கிட்ட வந்து இது விஐபி ரூம், எப்பவுமே இங்க பலத்த பாதுகாப்பு அதோட கண்காணிப்பு இருக்கும், நீங்க சேர்மனை பத்தி கவலைப்படாம கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி அவங்களை அங்க இருந்து அனுப்பி வைக்கிறாரு. அவங்க போனதுக்கு அப்புறம் அவரோட மனைவிக்கு சேர்மன் ரூம்லயே ஒரு டிராயர் இருக்கு, அதுலதான் ஒரு விச ஊசி வச்சிருக்கேன், அதை போட்டு சேர்மனை கொன்னுருன்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிட்டு அவரும் வெளியில போறாரு. அந்த நேரத்துல தான் ஹீரோ அங்க வராரு. இங்க எதுக்காக வந்திருப்பாருன்னா சேர்மன்ட்ட எப்பவுமே ஒரு கைத்தடி இருக்குமே, அந்த கைத்தடிக்காக தான். ஏன்னா அந்த கைத்தடி தான் சேர்மனோட ரூம்லயே சீக்கிரட்டா ஒரு ட்ரெஷர் ரூம் இருக்குமே, அதை திறக்கிற சாவியே இந்த கைப்பிடி தான். அதுக்காக தான் இங்க வந்திருப்பாரு. அந்த கைப்பிடியை மட்டும் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்ப போது யாரோ உள்ள வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சோபாக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்க அங்க வந்தது அவரோட 2 பசங்களும் தான். தான் அப்பா உயிரோட இருந்தா தனக்கு தான் ஆபத்தணும், தனக்கு எந்த ஒரு பதவியும் கிடைக்காதான் அவரை போட்டு தள்ளுறதுக்காக வந்திருப்பாங்க. அந்த டாக்டர் ஒளிச்சு வச்சிருந்த விச ஊச்சி எடுக்கிறதுக்காக போகும்போது அப்ப மயக்கத்துல அந்த சேர்மனுக்கு முழிப்பு வருது. அதாவது அவருக்குள்ள இருக்க ஹீரோவுக்கு முழிப்பு வருதுன்னு கூட சொல்லலாம். அவர் ஏதோ ஒண்ணு பேச ட்ரை பண்றாரு. அதை பார்த்த உடனே 2 பசங்களும் எங்க தான் அப்பா முழிச்சிட போறாரு, உயிரோட வந்துட போறாருங்கிற பயத்துல அந்த விச ஊசி எடுக்காம தலகாணியை வச்சு அவரை மூச்சடிச்சு கொலை பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா சேர்மனுக்கு அங்க என்ன நடக்குதோ அதுக்கான எஃபெக்ட் ஹீரோவுக்கு நடக்குது. அதனால தன்னை காப்பாத்தி ஆகணும்னு பக்கத்துல இருக்க ஃபயர் அலார்ம் பட்டன் அமுக்கவும் அப்ப தீ பிடிச்சிடுன்னு சொல்லி இதுக்கப்புறம் இங்க இருந்தா தனக்கு தான் ஆபத்துன்னு சொல்லி 2 பசங்களும் அங்க இருந்து பயந்து ஓடிடுவாங்க. ஹீரோவும் சேர்மனுக்கு பக்கத்துல வர மறுபடியும் கூடு விட்டு கூடு பய முடிவான்னு முயற்சி பண்றாரு. ஆனா அப்பவும் ஏதோ ஒரு சக்தி அவங்களை தடுக்க ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுவாரு. அதுக்கப்புறம் தான் 3வது மக காங்கு உள்ள வர சேர்மனோட கண்டிஷன் மோசமா இருக்கிறத பார்த்து அவங்களுக்கு உதவி பண்றாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ வெளியில வராரு. அவருக்குள்ள இருக்க சேர்மனும் நடந்தெல்லாம் நினைச்சு பாக்குறாரு. தான் பசங்க என்ன தப்பு பண்ணாலும் அவங்க மாட்டிக்க கூடாதுன்னு அந்த சேர்மன் மறைக்க தான் முயற்சி பண்ணிருப்பாரு. ஆனா தான் சுயநலத்துக்காக தான் பசங்க 2 பேருமே தன்னையே கொலை பண்ண முயற்சி பண்றாங்கிற விஷயம் தெரியவும் அது அந்த சேர்மனால ஏத்துக்க முடியல. அதை தான் பாத்திருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் சேர்மனை அவர் குடும்பத்து ஆளுங்களையும் தான் காட்டுறாங்க. ஆனா அங்க அவரோட 3வது பொண்ணுக்கு அங்க இல்ல. சேர்மனோட கண்டிஷன் ரொம்பவே மோசமாயிடுச்சு. இதுக்கப்புறம் அவர் எப்ப வேணாலும் சாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல அதை நினைச்சு அந்த 2வது மனைவி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. ஆனா அதை கேட்டதுக்கு அப்புறம் சேர்மனோட மருமக மட்டும் தனியா வந்து யாருக்கோ கால் பண்றாங்க. இவர் பேர் என்னன்னு சரியா தெரியல. சேர்மன் எப்ப வேணாலும் சாகலாம், நீங்க நினைச்சது நடக்க போதுன்னு சொல்ல இந்த ஆளு யாரு என்னன்னு தெரியல. ஆனா சேர்மனுக்கு எதிராக ஏதோ பெரிய திட்டம் போடுறாங்கன்னு மட்டும் தெரியும். இன்னொரு பக்கம் ஹீரோவை தான் காட்டுறாங்க. இன்னும் அழுதுட்டு தான் இருக்க. கண்ணீரை துடைக்கிறதுக்கு எதுவும் துணி இருக்குமான்னு சொல்லிட்டு பாக்கெட்ல கையை விட்டு கரிச்சு எடுக்க பாக்குறாரு. அப்போ ஒரு சீட்டு தான் இருக்கும். அது என்னன்னு பார்த்தா சேர்மன் ஹீரோவுக்கு கொடுத்த அந்த செக் தான். இந்த செக்ல எவ்வளவு பணம் வேணா எழுத, உன் தகுதி என்ன நான் தெரிஞ்சுக்க விரும்புறதா சொல்லியிருப்பார்ல. அந்த செக்கை ஓபன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது ஹீரோ கூடு விட்டு கூடு பயிறதுக்கு முன்னாடியே அந்த செக்ல என்ன எழுதியிருப்பாருன்னு. தனக்கு ஏற்பட்ட அநியாயத்துக்காக மொத்த சாய்ஸாங் நிறுவனமே வேணும்னு கேட்டிருப்பாரு. அதை பார்த்து இப்ப இருக்க ஹீரோ, அதாவது ஹீரோக்குள்ள இருக்க சேர்மன், நான் கொடுத்த வாக்க மாற மாட்டேன், நீ கேட்டது உனக்கு கிடைக்கும்னு சொல்ல. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு அடுத்த வர வீடியோல பார்ப்போம்.